கோவை ஆர்எஸ்புரம் அருகே மாநகராட்சி வணிக வளாகத்தில் இருந்த சோஃபா பழுது நீக்கும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சோஃபா தயாரிக்க வைத்திருந்த ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்க கேட்கலாம். வணக்கம் பரிமளா, தீ விபத்து எப்போது ஏற்பட்டது? இந்த விபத்திற்கான காரணம் என்னவென தெரிய வந்திருக்கிறதா? கனிமொழி, கோவை ஆர்எஸ்புரம் பரியல் கிரவுண்ட் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய சுனில் என்பவருக்கு சொந்தமான சோஃபா பழுது பார்க்கும் கடையில் இன்று பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கடையில் இருந்த ஏராளமான சோஃபா தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் புதிய சோஃபாக்கள் ஆகியவை முற்றிலுமாக எரிந்து சேதமாகி இருக்கிறது. அதே போல தீ மலமளவென பற்றி எரிந்ததில் கடையானது முழுவதுமாகவே எரிந்து நாசமாயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் தீயானது பற்றி இருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு வாகனம் தீயை முழுமையாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். முதற்கட்டமாக ஒயர் மூலமாக ஏற்பட்ட மின் கசிவின் காரணமாகவே இந்த தீ விபத்து பரவியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து கோவை ஆர்எஸ்புரம் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்த தீயில் கிட்டத்தட்ட சுமார் 7 லட்சம் மதிப்புள்ள சோஃபா சார்ந்த பொருட்கள் முற்றிலுமாக எரிந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவை ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வணிக வளாகத்தில் இருந்த சுனில் என்பவருக்கு சொந்தமான இந்த சோஃபா கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சோஃபா பொருட்கள் முழுவதுமாக எரிந்திருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.